ஒரு சின்ன மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? நீங்களே ரெடியா இருக்கீங்களா? ஒவ்வொரு ஆக்டரா வந்து பேசிட்டு இருந்தா எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இட்ஸ் நாட் ஏஜ் பர்ஃபெக்டா இருக்காது. ஏன்னா நான் முடிஞ்சதான் உங்களை என்டர்டைன் பண்றேன் வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எம்ஜே வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அச்சமா அன்பும் தமிழக மக்கள், ஆசிரியர் பரம்பரை மக்கள், உங்கள் அனைவருக்கும் என் அஞ்சையும் கணக்கத்தையும் காணிக்காக சமர்ப்பிக்கிறார். மக்கள் ஆட்சியர் மகேஷ் நாயக் என்கிறான் பேரறிஞர் அண்ணா. மக்கள் ஆட்சியம் தான் என்ன? மக்கள் நான் கருது எந்த ஒரு ஆட்சி செயல்படுகிறதோ அந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்கில் வைத்து உங்கள் ஆளப்போகும் ஆட்சியினை நீங்களே முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ரஜினி வராது. தமிழ் மக்கள் வீச முடிச்சுக்கிட்டோம், லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி சொன்ன உடனே புரிஞ்சு சொல்லுங்க ஏச்சம்மா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா? கபாலிதா நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனானோ கபாலி அப்படியே வந்துட்டான்னு சொல்லு. ஏமா இந்த தும்மல் இருமல் விற்கிறது கொத்தாயி பசி தூக்கம் பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது பணம் பத்தம் பரவி இதெல்லாம் கேட்டு வராது. தானா வரும், வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் போகணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லாங்க. அந்த மாதிரி முதல் திருசாலை வந்துட்டு பொக்கசில விஷயத்து இருக்குது. நீங்கள் வந்து பேசுறது அப்படி சொன்னாங்க. நான் என்னன்னு பேச போகிறேன் அப்படி சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து சும்மா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் எதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணிடலாம். ஓகே குட் நாக் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து கமலஹாசன் வராது. பிக் பாஸ் நான் என்னங்க சொல்ல போகிறேன் பெருசா? பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியா கவிஞன்னா. மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகமாகி நிற்கின்றேன். என் நெஞ்சில் குளியிருக்கும் ஒரு நிமிஷம் பேசணும். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய காத்திருப்பேன். நீ விதைத்த வினையெல்லாம் காத்திருப்பேன். நமக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சுங்க. அது வந்துட்டு ஆடு சரிக்கல, ஆட சரியில்லை, முகம் சரியில்லை, நட சரியில்லை, வட சரிக்கல, எதிர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து நின்று பேசுகிறேன் பாருங்க. அவன் தமிழ் அஜித் வாய்ஸ் அது வாலி பழைய வருஷம் இருக்கிறேன். அச்சிருக்காங்களா? கார்த்திய வியூ கூறோட ஹாஸ்டல்ல அடிக்கி வச்சு நான் நேரம் அம்மாண்ட போனேன். ஆமா கூறாண்டு வாசலாம் சும்மா கும்முனிக்கிட்டே நம்ம அம்மா கம்முன்னு அம்மா உம்முனிக்கிட்டே நல்லா குமார் அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுவேன் அப்படி இப்படின்னு நல்லா பெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சேன். கூட ஹாப்பியாச்சு ஜி, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் செம்ம சூப்பராக எல்லாமே பண்ணிய சூப்பராக இருக்கு. அதாவது நீ விதி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கடவுள் வந்துட்டு கேட்டப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உனக்கு நீ வந்து பெரிய பண்ணுவ அப்படின்னா சொல்ல முடியாது. ஜி நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஸ்டேஜை பயன்படுத்திக்கோங்க. எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்காது. அதனால் எப்போ கிடைக்குதோ அதை வந்துட்டு பயன்படுத்திக்கங்க. ஓகே? ஹலோ வணக்கம் தாதாவுக்கு சூர்யா இது சூர்யா வயசுல இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல பேச முடியும் அப்படின்னா வாய்ஸ் மாறி போயிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். பஷபாய் யாரு தெரியுமா? ஆண்டனி மார்க் ஒரே ரூபாய் மொத்த பேசி தூக்குற பார்க்குறீங்க. உட்காந்துருக்க எல்லாத்தையுமே பாம்பு வச்சு தூக்கிடுங்க. இப்போ நீங்கள் கை தட்டல அப்படின்னா ஒரே ஒரு பாம்பு தான்.
இந்த இடத்துல உட்கார்ந்தான எவ்வளவு பெரிய ப்ரெஷர் இருக்கு தெரியுமா? எடுத்தோமா கவுத்தோமான்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட முடியாது. அதனால ஒழுங்கா என்கரேஜ் பண்ணுங்க. வணக்கம் கண்ணு. ஏதோ பொங்கல் செலிப்ரேஷன் சொன்னாங்க, என்ன ஒண்ணுமே என்கரேஜ்மெண்டே இல்லையே. யாருமே கத்த மாட்டீங்க. ஓகே, வாய்ஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இனிமேல் இன்னொரு வாய்ஸ் இருக்குது. நீங்க அதை பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஹே தந்தனக்கா, ஹே தகுனக்கா, ஹே எல்லாருக்கும் வணக்கம்டா. இது பொங்கல் செலிப்ரேஷனு, அதனால நான் வேண்டி பண்ண வந்திருக்கேன். இது என்னன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு பொன்மொழி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அடிச்சாதான் மணி ஒலிக்கும், அடிக்கலைன்னா மணி ஒலிக்காது. ஆனால் அது அடித்தாலும் மணி தான், ஒலிக்கலைனாலும் மணி தான். அது மாதிரி என் உதடு என் காதலை சொன்னாலும் அது காதல் தான், சொல்லாமல் உள்ள முறைச்சாலும் அது காதல் தான். ஹே தந்தனக்கா, ஹே தகுனக்கா, மூச்சுக்கலாம் வாங்க. தனன தனோ தனனோ ஹரஹர மகாதேவகி. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாரு. ஏன் போனாரு? ஒரு கரடி ரொம்ப நாளா குதூகலமா காட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கரடியை வேட்டையாடணும் அப்படின்னு அந்த ராஜா அம்பு விட்டாரு. அம்பு போறது 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 ஜஸ்ட் நூல் அளவுல மிஸ் ஆயிடுத்து. When there is a beauty in the character, there is a harmony in the home. When there is a harmony in the home, there is a order in the nation. When there is a order in the nation, there is a peace in the world.